ஹாய் காய்ஸ், ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். சென்னை ஜேகேஎஸ் பைக் சர்வீஸ்லேருந்து பேசுகிறோம். இப்போ நீ பார்த்துட்டு இருக்கிற கீழே வச்சுருக்க பொருளோட எந்த வண்டி பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஆர்டிஆர் 160 2010 மாடல். கம்ப்ளீட்டாக ரீஸ்டோர் பண்ண சொல்லி தான் வண்டி கொடுத்துருக்காங்க. வண்டியை ஃபுல்லாக பிரித்து எல்லாம் பெயிண்டிங்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். எல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வச்சுருக்கோம். 2 MRF டயர், பேக்கில் ஜாப்பர் டயர் வச்சுருக்கோம். புது டயர் போட சொன்னாங்க கஸ்டமரு. அதுக்கப்புறம் எல்லாமே 2 ஃப்ரண்ட் அண்ட் பேக் வீல் எல்லாமே பெயிண்ட்லாம் பண்ணி எல்லா பொருளுமே பெயிண்ட் பண்ணிலாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். டிவிஎஸோட ஒரிஜினல் ஸ்பேர்ஸு, போல்நெட்லாம் ஃபுல்லாக க்ரோமிங் நிக்கல் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இன்ஜின் கேஸ், சென்டர் கேஸில் வர மெயின் பேரிங், இதெல்லாம் கீர் பாக்ஸில் வர பேரிங் கிட்டு. கம்பல்சரி நாங்கள் இன்ஜின் பிரித்தா எல்லா வண்டியிலுமே இந்த பேரிங் எல்லாம் புதுசு போடுவோம். அப்போ தான் இன்ஜின் நாய்ஸ்லாம் நல்லாயிருக்கும். ஏன்னா இது இப்போ குறைஞ்சபட்சம் 10 வருஷோட இன்ஜின் இது. அதனால் கம்பல்சரி இந்தமாரி பேரிங்கு, இந்தமாரி உள்ள கிராங்க் ஷாஃப்ட்டு எல்லாமே நாங்கள் ஒர்க் பண்ணி புதுசாக தான் போட்டு கொடுக்குறோமே. அப்போ தான் இன்ஜின் திருப்பி ஒரு லைஃப் நல்லா இருக்கிறதுக்காக ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு பைக் ரீஸ்டோர் பண்ணால் சென்னை ஜேகேஎஸ் பைக்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். டேரெக்டாக நேரில் எடுத்துகிட்டு வாங்க. சேலத்துக்கு நிறைய வண்டி கொடுத்துருக்கோம். இந்த கஸ்டமர் வண்டி ஓட்டி பார்த்துட்டு போனாப்புலன்னா அவங்க சேலத்துக்கு வண்டியை பேக் பண்ணி அனுப்பணும். இது கிராங்க் ஷாஃப்ட்னு சொல்லுவாங்க. இன்ஜின் உள்ள வர கனெக்டிங் ராட் மெயின் முக்கியமானது இது வண்டியில். இந்த கை மாதிரி ஒன்று ஷேக் ஆகி போது பாருங்கள். இது ஷேக் ஆகிடுச்சுன்னா இன்ஜினில் ஒரு மாதிரி சவுண்டு வரும். ஒரு 60,000-70,000 கிலோமீட்டர் ஓடிச்சுன்னா இந்த வண்டியில் ப்ராப்ளம்லாம் வர ஆரம்பிச்சிடும். நாங்கள் ரீஸ்டோர் பண்ணுற வண்டியில் கம்பல்சரி எல்லா வண்டிகளுமே இந்த செட்டு நாங்கள் ஒர்க் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோமே. எல்லா வண்டியுமே பின் டு பின் ஸ்டோரில் பண்ணிவிடுவோம். இது மாட்டுறது பார்த்திங்கன்னா போரோட பிஸ்டனு, போரு, சிலிண்டர் கிட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக பிஸ்டன்லாம் புதுசு போட்டு, ரிங்ஸ் கிட்டு, பேக்கிங் கிட்டு, ஆயில் சீலு, டைமிங் செயின், ஹெட்டு, வால்வு ஆயில் சீலு இதெல்லாமே ஒர்க் பண்ணி தான் புதுசு போட்டு தான் கொடுத்துருக்கோம். ஜென்ரல் சர்வீஸ்லாம் கொடுத்தீங்கன்னா காலைல கொடுத்தா ஈவினிங் கொடுத்துருவோம். மெக்கானிக் ஒர்க்கு ஃபுல்லாக வண்டி ஒர்க் பண்ணோன்னா ஒரு 2-3 நாளில் கொடுத்துருவோம். பெயிண்டிங் ஒர்க்குனா மட்டும் தான் கொஞ்சம் லேட் ஆகும், டைம் ஆகும். இது வண்டியோட லாக் செட்டு. ரீஸ்டோர் பண்ணாலே கம்பல்சரி நாங்கள் லாக் செட்டு எல்லா வண்டியிலையுமே புதுசு தான் போட்டுடுறோம். டிவிஎஸோட ஒரிஜினலோட லாக் செட் இது. மேக்னெட் காயில் சொல்லுவாங்க. இது உள்ளே வர இன்ஜின் உள்ள வர மேக்னெட் காயில். இந்த காயில் செட்லாம் புதுசு போட்டோம்னா பேட்ரி, இது பழசு, அது புதுசு இருக்கிறது. இதெல்லாம் புதுசு போட்டோம்னா வண்டி பவர் நல்லாயிருக்கும். கஸ்டமர் வந்துட்டார் டெலிவரி எடுக்கிறதுக்கு. அவர் தான் வண்டியோட ஓனரு. சேலத்துலேருந்து வந்திருக்காரு வண்டி ட்ரையல் செக் பண்ணி பார்த்துட்டு போகிறதுக்காக. வண்டி கஸ்டமர் ஓட்டி பார்த்துட்டு என்ன ரிவ்யூ எப்படி கொடுக்குறாரு, எப்படி அவரோட ஃபீட்பேக் சொல்கிறாரு, வண்டி எப்படி வந்திருக்கு, நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா, என்ன ஏதுன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஓட்டி பார்த்துட்டு கேட்கலாம் எப்படி சொல்கிறாரு சொல்லிட்டு. ஓட்டி பார்த்துட்டு வந்துட்டாவில். ஆனால் வண்டி ஓட்டி பார்த்தீங்களா எப்படின்னா இருக்குது? நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்குங்களா?